நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசியிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். சனி வக்ர பலன்கள் 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமமான 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக போறாருங்க. இது குருவோட வீடு. அங்கிருந்து 9ஆம் இடம் உங்களோட ராசியை ப்ளஸ் 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ இந்த விஷயங்களில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி வக்ரமாக இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது என்னோட ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு சிறு தடைக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் 138 நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நடக்கும், அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாங்க. முதல்ல நம்ம எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பித்தோன்னா நமக்கும் மனசு நிம்மதியாக இருக்குங்க. அதனால் பாசிட்டிவான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன பாசிட்டிவான விஷயம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, கூட்டுத்தொழில், வியாபாரம், இதில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமாக தீரும். உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு, குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்திருப்பாரு, இல்லை லோனில் கையெழுத்து போடாமல் இருந்திருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வியாபாரத்தில் சில சிக்கல்களை கொடுத்துருப்போம். இப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக பாசிட்டிவாக மாறப்போகுதுங்க. அடுத்த தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும். ஏன் நம்ம ஒரு நாள் சண்டை கட்டிக்கிட்டோம், ஏன் நம்ம அடிச்சுக்கிட்டோம், ஏன் தேவையில்லாமல் பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து புரிஞ்சுக்குவீங்க உங்களோட லைஃப் பார்ட்னரை. நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு இல்லைன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு தொடர்பு வாய்ப்புகள், அதாவது போய் வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதில் ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தடைகள் இப்போ விலகி மெதுமெதுவாக அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கட்டாயம் குடும்பத்தில் 3வது நபர் தலையிட்ட அனுமதிக்காதீங்க. அவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே 3வது நபர் தலையிட வேணாம். அவங்க அதை சொன்னாங்க, அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் கேட்பேன், இவங்க இதை சொன்னாங்க, இவங்க சொல்கிறபடி தான் நான் கேட்பேன் அப்படின்னு உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க. அவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு இப்போ வரமாட்டாங்க. உங்களோட குடும்பத்தில் பிரச்சனையை சிக்கலை உருவாக்குறதுக்கான ஆளாக தான் இப்போ 3வது நபர் உங்களுக்கு வருவார். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கோபம் வரும், பிடிவாத குணம் இருக்கும். அதை இந்த சமயத்தில் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமான முடிவுகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வை கொடுக்குங்க. வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் தொந்தரவு வர மாதிரியான அமைப்பு. அப்போ அவங்களோட வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதனால் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடலாங்க. டாக்குமெண்ட்டு சாதகமாக முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் டாக்குமெண்ட்டில் சைன் போடும்போது, ஒரு ஒப்பந்தம் சைன் போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு வரி கூட விடாமல் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக படித்து பார்த்துருங்க. அதே மாதிரி உறவுகள்கிட்ட நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அந்த விஷயத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு முடிவு பண்ணுறது சிறப்புங்க. உங்களுக்கு வெளிப்படையாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் நம்புறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா அவங்க நட்புலேயே சில பேர் உங்களுக்கு இந்த சமயத்தில் சில சிக்கல்களை கொடுக்க காத்துட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனித்து ஒரு மனிதன் எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறத, அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத ஒரு கவனித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. இதுதான் உங்களுக்கு இருக்க நெகட்டிவ். அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து 7ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறனால வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஆனால் அந்த உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருந்தார் அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த 138 நாள் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடந்தே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. பாக்கியத்தை சனி பார்க்கும்போது இதனால் பாக்கியங்களில் வரக்கூடிய தடைகள், குழந்தை பாக்கியமாகட்டும், எல்லா விதமான பாக்கியங்களிலும் வந்த தடைகள் இப்போ உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க, வெளிநாட்டு பயணங்கள் போவீங்க, ஆன்மீக பயணங்கள் நிறைய போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலியமாக மன நிம்மதி, மன திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரிசர்ச் 9 ரிசர்ச்சுங்க. ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த காலத்தில் சூப்பராக இருக்கும். ராசியை சனி வக்ரமாகி பார்க்குறாருங்க. அப்போ கொஞ்சம் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்குன்னு அதீத வேகம் அப்படிங்கிறதும் ஆபத்துங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்போடு செய்யும்போது உங்களுக்கு அதுவும் பாசிட்டிவாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அடுத்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் சனி வக்ரமாக பார்க்குறாரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி எல்லா அமைப்பும் சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் நடக்கும். இல்லை ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் சுகஸ்தானத்தில் சில சிக்கல்கள், உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள், உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் இப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அது டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஓகே, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஓய்வு கொடுங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகளோட ஒரு முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க. அவங்க பேரம்பேத்திகளோட முன்னேற்றம், அவங்க பசங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன இந்த இதை நான் சரி பண்ணிக்கணும்னா, இந்த சனி வக்ர பயிற்சியை நான் சாதகமாக மாற்றிக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை தம்பதியராக போய் பெருமாள் வழிபாடு, கணவன் மனைவியாக போய் பெருமாள் வழிபாடு புதன் போரையில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பண உதவித்தொகையோ இல்லை நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் பொறுமை, நிதானம், நேர்மை இந்த 3 விஷயத்தோடையும் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.